எனக்கு நல்லா தெரிந்த நண்பர் ஒருவர் உண்டு. ஆரம்ப காலத்திலே அவர் ஒரு தினக்கூலிக்கு ஒரு கடைக்கு வேலைக்கு போனார். அப்பொழுது அவர் குடிசை வீட்டில் இருந்தார். ஒரு கஷ்டப்பட்ட நிலைமையில தான் இருந்தார். அவர் வேலைக்கு போன அந்த கடை எஜமான் ஓனர் ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு தேவனுடைய மனுஷன், ரட்சிக்கப்பட்டவர். கர்த்தருடைய கிருபை, இவர் அந்த கடைக்கு போனபடியினாலே, ஆண்டவரை பற்றி அறிந்தபடியினாலே இவரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார், ரட்சிக்கப்பட்டார். கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் இவர் அந்த கடையை விட்டு விலகி வெளியே வந்து அவர் கற்றுக்கொண்ட தொழிலை தனியாக செய்ய ஆரம்பித்தார். கொஞ்ச காலத்திலே அவர் வாழ்க்கையில உயர்ந்த நிலைமைக்கு வந்து விட்டார். தினக்கூலிக்கு வேலைக்கு போனவர், ஒரு எளிய வீட்டுல வாடகைக்கு இருந்தவர், இன்றைக்கு சொந்தமாக வீடு, கார், பங்களா என்று சொல்லி அவர் வசதியாக இருக்கிறார். அவரை கவனிச்சு பார்க்கும் பொழுது ஒரு உண்மையை நான் தெரிந்து கொண்டேன். ஞாயிற்றுக்கிழமை அவர் தொழிலை செய்கிறதே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் லீவு போட்டுட்டு அவர் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக ஆலயத்துக்கு போகிறார், கர்த்தரை ஆராதிக்கிறார். அதுபோக மாலையில் தன்னால முடிந்த ஒரு ஊழியத்தை செய்கிறார். அதன் அடிப்படையிலே கர்த்தர் அவரை வாழ்க்கையிலே உயர்த்தி கனப்படுத்தி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு உண்மை பாருங்க. கர்த்தர் சொல்லுகிறார், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன் என்று சொல்லி. கர்த்தரை நாம் தேடி அவரை கனம் பண்ணும் பொழுது, அவரை ஆராதிக்கும் பொழுது, அவர் பதிலுக்கு நம்மை வாழ்க்கையிலே ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய் நம்மையும் கனப்படுத்துகிறார். கர்த்தர் மிகவும் நல்லவர்.